ஆய்ந்தெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில அதிர்ச்சிகரமான சில தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அரசு ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்பட்ட 1.85 லட்சம் சீட்டுகள்ல வெறும் 84,352 இடங்கள் மட்டும் நிரப்பப்பட்டிருக்கின்றன. பொறியியல் படிப்புக்கு மவுசு குறைகிறதா, குறைகிறது எனில் யார் காரணம்? விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பேராசிரியர் டாக்டர் ஏ கலாநிதி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். டாக்டர் காயத்ரி இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியர் இணைகிறார். மற்றும் நம்முடைய திரு சக்கரவர்த்தி இணைகிறார், பொறியியல் கல்லூரியுடைய இறுதி ஆண்டு மாணவர். இன்னும் சற்று நேரத்தில் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றுடைய சிஇஓ அனுஷா அவர்களும் இணைய இருக்கிறார்கள். முதல் கேள்வி திரு கலாநிதி அவர்களுக்கு தான். நிறைய மாணவர்கள் இன்ஜினியரிங் படித்து சம்பந்தமில்லாத வேலையில இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பெரிய அளவுல காலி இடங்கள், இன்னொரு பக்கம் பொறியியல் படித்த மாணவர்களுக்கு வேலை இல்லை, இன்னொரு பக்கம் திறமையான பொறியாளர்கள் இல்லாம நிறுவனங்கள் திண்டாடி கொண்டிருக்கின்றன. சம்திங் ஹஸ் சீரியஸ்லி கான் ராங். இதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஒழுங்காற்று அமைப்பான ஏஐசிடிஇ தோற்றுவிட்டது அல்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது அப்படின்னா மறுப்பீங்களா பேராசிரியர் கலாநிதி? அதாவது ஏஐசிடிஇ அவங்க பண்ண வேண்டிய வேலை எதுக்காக வச்சோமோ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ வேலை பண்ணி பெரிய தவறு செய்திருக்கிறார்கள். அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹிமாலயன் பிளண்டர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய தவறு பண்ணியிருக்காங்க. அந்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10 ஆண்டுகள் நடத்தி கொண்டிருந்த கல்லூரியை கூப்பிட்டு அவர்களுக்கு இன்னும் அதிகமாக சீட்டு வேணுமான்னு கேட்டு அவங்க மொத்தமே அவங்க இன்டேக்கே 600 பேர் போட்டாங்கன்னா 3000 பேர் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க. அப்போ அந்த 3000 பேருக்கும் 600க்கும் உள்ள வித்தியாசம் உள்ள மாணவர்கள்லாம் புதுசாக ஆரம்பித்த கல்லூரிக்கு போகாமல் இந்த கல்லூரிக்கு தான் வருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்குது, இதுக்கு போகலாம் அப்படின்னு வருவாங்க. அந்த வகையில் புதுசாக ஆரம்பித்த கல்லூரிக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்காம க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலை வருது. ஒன்று. ரெண்டாவது இந்த புதுசாக ஆரம்பிக்கிற கல்லூரிகள்லாம் இவங்க சரியாக இன்ஸ்பெக்ட் பண்ணி ஏஐசிடி தான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்களான்னா இன்ஸ்பெக்ட் பண்ணலை. இல்ல, ஏஐசிடிஏ ஏன் இந்த அளவுக்கு மாணவர் சேர்க்கை குறைகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க அதுக்கான காரணங்கள் விளக்குறாங்க. உங்களுடைய வெப்சைட்ல நிறைய ஊர்கள்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லன்னு சொல்றது யார் செய்யணும்? அது ஏஐசிடி பண்ணணும். ஏஐசிடி பண்ணாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லன்னு வாய் திறந்து சொல்றவங்க அனுமதி கொடுத்துடக் கூடாது. ஒரு ரெகுலேட்டிங் பாடி, இந்த ஒரு பொறியியல் கல்லூரிய ஒழுங்காற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது திறம்பட செயல்படாதடைய விளைவு அப்படிங்கிறீங்க. மாணவர் சக்கரவர்த்தி கேட்க விரும்புறேன். ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் பொறியியல் கல்லூரியில சேர்ந்திருப்பீங்க. சக்கரவர்த்தி, ஐ பிலாங் டு அ ஜெனரேஷன். பொறியியல் படிப்புல சேர்ந்தான்னா உத்தரவாதமான வாழ்க்கை அப்படின்ற ஒரு உத்தரவாதம் எல்லார் மனசுலயும் இருந்த ஒரு ஜெனரேஷன். என்னை எப்படியாவது இன்ஜினியரிங் கல்லூரியில தள்ளணும் அப்படின்னு என்னோட பெற்றோர்கள் பார்த்தாங்க. மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் சம்வேர். அதனாலதான் நான் ஊடக கல்வியை தேர்ந்தெடுத்தேன். ஏன் என்னுடைய பெற்றோருக்கு அப்படி என்ன தோன்றியது அப்படின்னா, பொறியியல் கல்லூரியில சேர்ந்தா ஒரு உத்தரவாதமான வாழ்க்கை உண்டு, கேம்பஸ்ல கொத்திட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப பிரபல்யம். அப்போ அந்த நம்பிக்கை அந்த 4th year of your engineering education உங்களுக்கு இன்னைக்கு இருக்கா? சத்தியமா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு உத்தரவாதம் எந்த காலேஜ்லயும் இல்லைன்னு சொல்ல முடியாது. முக்காவாசி காலேஜ்ல இப்ப பிளேஸ்மெண்ட்டுக்கான உறுதி காலேஜே கொடுக்க முடியாது. ஏன்னா பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும்னா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் யாருமே வர ஸ்கில்டு லேபர்ஸ் ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ் எந்த முக்கியமான காலேஜ் தவிர வேற எந்த காலேஜும் கொடுக்கறது இல்லை. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அந்த யூனிவர்சிட்டி தவிர்க்க மறக்கிறாங்க. அதுதான் நான் முக்கியமா சொல்ல வரேன். உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி இருக்கா ஆஃப்டர் 4 years? நம்பிக்கை அளிக்கிற மாதிரி இல்ல, ஆனா ஒரு பேசிக்ஸ் புரிஞ்சு இன்ஜினியரிங்னா எங்களோட கோர் சப்ஜெக்ட்ல சில பேசிக்ஸை புரிஞ்சிருக்க அளவுக்கு தான் இருக்கு. அதோட பிராக்டிக்கல்ல யூஸ் பண்ற அளவுக்கு அவங்க இன்னும் மேம்படுத்தணும் அந்த சிஸ்டத்தை. நோக்கமே பேசிக்ஸ் புரிஞ்சுக்கிறத தாண்டி பிஏ முடிக்கிறவரை இன்ஜினியரா வெளியில வரணும், அப்படி வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அது நான் ஒத்துக்கிறேன். அதாவது அவங்க
பழைய காலத்து சிஸ்டம்ல இருக்கு. நீங்க சொன்ன காலத்து சிஸ்டம் தான் இன்னும் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். அதே புக்கு தான் கொஞ்சம் அட்டை மாத்தி வேற ஆத்தர் மாத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். தவிர லேட்டஸ்டா இப்ப நான் படிச்ச காலத்துல +2 என்ன சிலபஸோ அதான் இன்னைக்கு சிலபஸ். அதை மாத்தாத காரணம் தான் நம்ம நான் என்ன சிலபஸ்ல +2 எக்ஸாம் எழுதினோ இன்னைக்கு அதே சிலபஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க மாணவர்கள். இந்த ஜெனரேஷன் இல்ல அது சிலபஸ் மாத்தாததுக்கு அது காரணமா இருக்க முடியுமா? நான் ப்ரொஃபசர் காயத்ரி அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, அடிப்படையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருப்பதா நினைக்கிறீங்க இல்லையா? ஒழுங்காற்றக்கூடிய அமைப்புகள்ல, சிலபஸ்ல, கல்லூரிகள் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷனை கையாளக்கூடிய விதத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதோடைய விளைவு தான் இவ்வளவு காலி பணியிடங்கள்னு நீங்க நினைக்கலையா? அல்ல இது ஒரு டிமாண்ட் சப்ளை விஷயம். ஒரு ஆண்டுல இசிக்கு டிமாண்ட் இருக்கும், இன்னொரு காலத்துல ட்ரிபிள்இக்கு டிமாண்ட் இருக்கும், அது போல நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து 100% கரெக்ட். எப்படின்னா இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு 15 years ஆஃப் கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸோட கிராஃப் ஒரு 2009 வரைக்குமே நல்ல அப்ல தான் இருந்தது. 2009ல நீங்க பாத்தீங்கன்னா 89 காலேஜஸ் புது காலேஜஸ் வந்தது. 10th year 2010ல ஒரு 24 காலேஜஸ், 11ல 36 காலேஜஸ். சோ இவ்வளவு காலேஜஸும் எதனால வந்தது அப்படின்னா அந்த கிராஃப் வந்து அப்ல இருந்ததுனால தான் வந்தது. ஒரு கோர் சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து இண்டிவிஜுவாலிட்டி இருந்தது, சீசனல் பேஸ்டா இருந்தது. நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி ஒரு பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்கும், ஒரு பீரியட்ல இசிஇ இருக்கும், ஒரு இப்போ லாஸ்ட் 3 years பாத்தீங்கன்னா சிவிலுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஒரு 2009 to 11 பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ரொம்ப லோவர் லெவல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க 2011க்கு அப்புறம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன கோர் படிச்சாலும் அவனுடைய மைண்ட் செட் ஃபுல்லாவே ஐடி இண்டஸ்ட்ரியை நோக்கி போகுது. நீ மெக்கானிக்கல் படிச்சாலும் சரி, இசிஐ படிச்சாலும் சரி, ட்ரிபிள்இ படிச்சாலும் சரி, கடைசியில அவன் போகக்கூடிய இடம் ஐடியா இருந்தது. ஏன் அப்படின்னா அதுக்கும் ரீசன் இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10,000 பேர் மேக்சிமம் தேவைப்பட்டாங்கன்னா, ஆனா நீங்க ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா 3 லட்சம் பேர் 3.5 லட்சம் பேர் தேவைப்படுறாங்க. சோ இந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் சிக்கல் இருப்பதா இருக்க முடியும். இசிக்கு ஒரு வருஷத்துல டிமாண்ட் இருக்கும், இன்னொரு வருஷத்துல ட்ரிபிள்இக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னா அந்த பிரான்ச்சஸ்ல இருக்கக்கூடிய டிமாண்ட் மாறுபடுவது புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஒட்டுமொத்தமாகவே இன்ஜினியர்ஸுக்கான இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கான டிமாண்டே சரியுதுங்க. அடுத்து சொல்ல வரேன் நானு. இப்போ இது ஏன் அப்படி மாறி போச்சு அப்படின்னு சொன்னா இந்த பிளேஸ்மெண்ட், இந்த எப்போ நம்ம வந்து கோர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஐடி செக்டாரை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னைக்குதான் அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல அட்மிஷன்லயோ மத்ததுலயோ பிரச்சனை வருது. பிளேஸ்மெண்ட் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எது விருப்பமோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆகச்சிறந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரா அதுக்கான தேவைகள்லாம் இல்லாம அவ்வளவு ஒரு எனக்கு வந்து அந்த எம்ப்ளாயபிலிட்டிய அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. அந்த எம்ப்ளாயபிலிட்டிய இந்த கல்லூரிகளே உருவாக்கல. இல்ல கண்டிப்பா அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் ஒரு நல்ல மெக்கானிக்கலா வரணும்னா என்னுடைய கோர் சப்ஜெக்ட்ல எனக்கு நாலேஜ் இருக்கணும். ஆனா நான் இப்போ ஃபைனல் இயர் படிக்கும்போது சிஎஸ்சியோ நான் ஐடியோ நான் எடுத்து படிக்கும் பொழுது என்ன எந்த கம்பெனி ரெக்ரூட் பண்ணுதோ அவனே எனக்கு எது தெரியலையோ என்ன ட்ரெயின் பண்ணிடுறான். அப்போ நான் வந்து 4 years கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு ஒரு ஆவரேஜா இருந்தால் கூட எனக்கு ஈஸியா நிறுவனத்தோட வேலையா அந்த 4 வருஷம் பாடம் நடத்தின கல்லூரிகளோட வேலையா? கண்டிப்பா கல்லூரிகள் அதை செய்யாம இல்லவே இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா நம்மளோட யூனிவர்சிட்டி சிஸ்டத்திலேயே பிரிட்ஜ் கோர்ஸ் ஒன்னு இருக்கு. செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபைனல் இயர் வரும்பொழுது இன்டர்வியூக்கு போகும்பொழுது என்னோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் தான் இருந்தது. அதுவும் ஒரு பீரியட்ல எப்படி இருந்ததுன்னா இந்த காலேஜோட பேனர் நல்லா இருந்ததுன்னா அந்த காலேஜுக்கு போவாங்கன்னு இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. சோ ஆஃப் கேம்பஸ் இருக்கு, ஆன் கேம்பஸ் இருக்கு, ஜாப் ஃபேர் இருக்கு. இவ்வளவு வசதிகள் இருந்தால் கூட நான் தனிப்பட்ட முறையில் என்னை வந்து ஒரு ஒழுங்கான முறையில நான் ப்ரொஜெக்ட் பண்ணா மட்டும்தான் ஜாப் கிடைக்கும். அப்போ இது வந்து இண்டிவிஜுவல் ஸ்கில் பேஸ்ட் ஆயிடுது. எவ்வளவு நான் கத்து கொடுத்தாலும் அந்த இன்புட் பேஸ்டு. இன்னைக்கு இன்புட் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா லாஸ்ட் டே நீங்க க்ளோஸ் ஆன அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 92 கட் ஆஃப்ல ஒரு பையன் இன்ஜினியரிங்க்கு வரான். அப்போ அவனுடைய அந்த எபிலிட்டி, சோ அவனுக்கு வேற ஏதாவது ஒரு துறையில ரொம்ப ஆர்வம் இருக்கலாம், அவன் ரொம்ப நல்லா ஷைன் பண்ணக்கூடிய மாணவனாகவும் இருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பு பெற்றோர்களாலேயோ இல்ல சூழ்நிலையினாலேயோ மற்றவர்களாலேயோ அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜுக்கு விடும்போதுதான் இந்த பிரச்சனை வரும். அனுஷா அவர்கள்ட்ட கேட்பதற்கு முன்பாக டாக்டர் கலாநிதி wanted to interrupt. சுருக்கமான ரிபார்ட்டர். அதாவது நீங்க இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து நல்லா கவனமா பாருங்க. ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துறவங்க வந்து
அதுக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் வேணும், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் வேணும், இப்படின்னு பல தரப்பட்ட லெவல்ல இன்ஜினியர்ஸை வச்சு மேனேஜ் பண்றாங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜை நடத்துறதுக்கு யார் நடத்துறாங்கன்னு நீங்க பாருங்க. வெத்தலைபாக்கு கடை வச்சிருந்தவங்க, மற்ற வியாபாரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்கெல்லாம் வந்து கல்லூரி நடத்துறாங்க. அந்த மாதிரி கல்லூரி நடத்துறப்போ அது என்ன மாதிரி ரெகுலேட் பண்ணணுங்கிறது நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த மாதிரி இல்லங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டாக்கா, ஒரு இண்டஸ்ட்ரி நிர்வகிக்கிறவங்களுக்கு வந்து எந்த கண்டிஷனும் யாரும் போடல. அவங்களே இதெல்லாம் இருந்தாதான் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு அவங்க பண்றாங்க. இங்க வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த குவாலிட்டி பிக்ஸ் பண்ணக்கூடிய ஏஐசிடி அவங்க அதை பத்தி கவனிக்கவே இல்லை. அதை விட்டதுனாலதான் இவங்க பாட்டுக்கு இவங்க சரி நீங்க 1+1 4 சேர் வேணா 4 சேர் வாங்கி போடலாம். அரசியலமைப்பு சட்டமே யாரும் எந்த தொழிலையும் செய்யலாம் அப்படிங்கிற உரிமை கொடுக்குது. அதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்படி ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க இல்லாட்டி ஒரு பெரிய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இல்லாத குரூப்ஸ் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான இன்ஜினியர்ஸ் இன்னைக்கும் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கக்கூடிய காலேஜஸ் இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா மத்த காலேஜ் இல்ல, அதனாலதான் இது டிமாண்ட் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இதை விட இன்ஜினியர்ஸ் அவங்க கொடுக்காம அந்த டிமாண்ட் இருக்குமா? குவாலிட்டி நல்ல குவாலிட்டி கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் இல்லாதனால நீங்க இதை பார்த்தா அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு, அவ்வளவுதான். அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு பல கல்லூரிகளுக்கு இன்னைக்கு 20 கல்லூரிக்கு ஒரு சீட் எடுக்க ஆள் இல்ல. ஆனா இன்னைக்கு பெரிய கல்லூரிகள் இந்த அளவுக்கு டிமாண்ட் 1 லட்சம் சீட்டு காலியா இருந்தாலும் கூட பல முன்னணி கல்லூரிகள்ல சீட்டு கிடைக்காம பல பேர் கன்சார்டியம் மூலமாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்குதான் செய்யுது. இதெல்லாம் வந்து நான் சொல்றது உங்களுக்கு சரியா படாது. ஏன்னா டெலிவிஷன்ல பாத்துட்டு இருக்கிறோம். உண்மை நிலை இதுதான் உண்மை நிலை. இந்த மாதிரி ஒரு நல்ல தரமான கல்லூரியில ஒரு பொறியியல் கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு பேக்ரவுண்டோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்கேயா டிஃபைன் பண்ணிருக்காங்களா? ஏஐசிடின்னு ஒன்னும் டிஃபைன் பண்ணல. யார் இந்த பணியை செய்யலாம் அப்படிங்கும் போது எல்லாரும் எந்த பணியும் செய்யலாம். எம்ப்ளாயபிலிட்டியை பத்தி பேசுறீங்க. எம்ப்ளாயபிலிட்டி பத்தி பேசும்பொழுது அந்த நிறுவனங்கள் முதற்கட்ட கருத்து மட்டும் நான் கேட்டு வரேன். அனுஷா அவர்களுடைய முதற்கட்ட கருத்து, சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங் அப்படின்னு நினைக்கலையா? சிலபஸ்லயோ இந்த சிஸ்டத்திலயோ? கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன விஷயங்கள்ல ரொம்ப பிடிச்சது வந்து டிமாண்ட் ஒரு பக்கம் இருந்துட்டே தான் இருக்கு. அது வந்து கம்மியாகவே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க. ஒரு பக்கம் வந்து நல்ல பொறியாளர்கள் தேவை இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை வந்து கரெக்டா வந்து கவுன்சில் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதும் ஒரு கடமையா இருக்கு. நிறைய ரூரல் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னே தெரியாம இருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் தேர் மே பி மெனி ப்ராப்ளம்ஸ்ங்க. பட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இந்த தடவை கவுன்சிலிங்ல வித்தியாசமான நடந்த ஒன்று வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எவ்வளோ ரூரல் பேக்ரவுண்ட் கிட்ஸ் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாங்க. அதுல என்ன பண்ணணும்னு கரெக்டா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாம அதை உள்ள செலுத்தாம இந்த மாதிரியா ஒரு கிட்டத்தட்ட 25,000 இருந்து 30,000 மாணவர்கள் இப்படி இருக்கலாம் அப்படிங்கறது வந்து ஒரு நம்பர் சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு சேஞ்ச். நம்ம அதனால இவ்வளவு காலி இடங்கள் இருக்கு, அதுவும் ஒரு காரணம்னு கருதுறீங்களா அனுஷா? கண்டிப்பா அதுல ஒரு ப்ராசஸ் சேஞ்ச் இருக்குங்க. இப்ப வந்து முந்தைய வருஷம் 1-2 விகிதத்துல மாறுபட்டிருக்கலாம். ஆனா இதே ட்ரெண்ட் தானே தொடர்ந்து இருக்கு. ஆன்லைன் ப்ராசஸ் இருந்ததோ இல்லையோ எல்லா கட்டத்திலும் தானே இருக்கு. இந்த அளவுக்கு சேஞ்ச் வரல. ஏன்னா ஒரு சதவீதம் கம்மியாயிட்டே வந்திருந்தாலும் இன்றைக்கு வந்து இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில கூட ஒரு 1000 அஃபிலியேட்டட் அந்த கவுன்சில் அது கீழே வரக்கூடிய காலேஜஸ்ல கூட 1100 சீட் வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இது வந்து முதல்ல எல்லாத்துக்கும் போய் சேர்ந்திருக்கா இந்த வருஷம் அப்படிங்கறதுல ஒரு கேள்வி எழுப்பலாம். அது வந்து கண்டிப்பா ஐ டோன்ட் திங்க் இட் ஹஸ் ரீச்ட் எவ்ரிபடி இன் தி ரைட் வே. கலாநிதி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, பொறியியல் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை இல்ல அதற்கு அனுமதிக்கப்பட்ட சீட்டுகளுடைய எண்ணிக்கை, கல்லூரிகளுடைய எண்ணிக்கை பெருகிய அளவுக்கு ஜாப் மார்க்கெட் பெருகி இருப்பதாக நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தேசம் முழுவதும் ஒரு 10 லட்சம் பொறியாளர்கள் வந்தா 10 லட்சம் வேலை வாய்ப்பு, தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேர் முடிச்சா 1 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள், அது ரெண்டும் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் டிமாண்ட், ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இருக்கு, அந்த வேலை வாய்ப்புடைய தேவையை பூர்த்தி செய்யாத இன்ஜினியர் உருவாகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அந்த டைமென்ஷனை விட்டுட்டீங்க நீங்க. அதுக்கு உண்டான டீச்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்றது யாரு? இன்னைக்கு 50 இந்த வருஷம் வந்து 300 கல்லூரிகள் இந்தியா பூரா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா 300 × 100 30,000 டீச்சர்ஸ் அடிஷனலா வேணும். 30,000 டீச்சர்ஸ் அடிஷனலா எங்க இருந்து வருவாங்க? அதை பத்தி கவனிக்கிறது யாரு? ஏஐசிடி கவனிக்கணுமா இல்ல இந்த பிரைவேட் காலேஜ்காரங்க பண்ணுவாங்களா?
ஒரு பாயிண்ட் சொல்றேன் நானு. ஒரு கல்லூரிக்கு, தனியார் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இப்பதான் ஆரம்பிச்சு 3 மாசமா 4 மாசமா ஆகுது, எங்கிட்ட 1200 PhD பண்றாங்க அப்படின்னாரு. நாங்க 25 வருஷமா நாங்க நடத்திட்டு இருக்கோம் அண்ணா பல்கலைக்கழகம். அங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்னு கேட்டீங்கன்னா PhD பண்றவங்க 350 400 இப்படிதான் இருக்குது. அவங்க அவங்க மறுக்கிறதுல ஒரு பாயிண்ட் ஒரு சூப்பர்வைசர் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஒரு ஸ்காலரை அட்மிட் பண்ண முடியாது. ஒரு ப்ரொஃபசர் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு 8 ஸ்காலர் வரைக்கும் அலோவ் பண்ண முடியும். அப்படி கரெக்டா இல்லாம எப்படிங்க சார் சொல்ற மாதிரி 1200 450 500 எப்படி அப்படி போட முடியும்? ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஃபோக்கஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் டீச்சிங் லேர்னிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படிங்கறத நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணியே வச்சிருக்காங்க. ரிசர்ச்சுமே இப்ப PhD பண்றவங்களுமே குவாலிட்டி ரிசர்ச் பண்றாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. நம்பர்ஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் அந்த ரிசர்ச் வெதர் இட் இஸ் ஹெல்பிங் த டீச்சிங் அது டோட்டலி டிஃபரெண்ட் இஷ்யூ. ஏன்னா டீச்சிங்க்கு தேவைப்படுற ஸ்கில்லே வேற. ஒரு ப்ரொஃபசர் ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்க அவங்க டீச் பண்ணி அங்க இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ரிசர்ச்ல இருக்கக்கூடியவங்க இண்டஸ்ட்ரி கூட கொலாபரேட் பண்ணி ரிசர்ச் பண்றாங்க. இங்க அந்த மாதிரியான ரிசர்ச் ரொம்ப கம்மி, வெறும் பேப்பர் பேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. அது இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனோட பண்ணும்போது தான் அது மீனிங்ஃபுல்லா வரும். ஸோ அந்த மாதிரியான ரிசர்ச் ப்ரொஃபசர்ஸ் டீச் பண்ணும்போது தான் இன்னுமே மீனிங்ஃபுல் டீச்சிங் ப்ராசஸ் வில் ஆல்சோ பி தேர். அது இட் இஸ் நாட் ஃபிளரிஷ் தட் வெல். பட் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களை வைத்து அது போன்ற ஒரு டீச்சிங்க்கு பென்ஷன் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை வைத்து இன்றைய கல்லூரி நிறுவனங்கள் பெரும்பாலும் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நடந்திருந்தா இந்த ரிசல்ட் இன்னைக்கு நம்ம பார்ப்போமா? இல்லைங்க, இன்னைக்கு நடக்கிற ரிசல்ட் வேரியஸ் ரீசன்ஸ்னால, நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜாஸ்தியானதுனால, நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அதை தே கேனாட் மேட்ச் த டிமாண்ட். number of teaching quality teaching people cannot match the demand and the number of institutions ஜாஸ்தியானதால பல்வேறு காரணங்கள் ப்ரொஃபசர் கலாநிதி சொல்றாரு. ஒரு பக்கம் கூடிட்டே போறீங்க, அதுக்கான அடிப்படை தேவைகளை உறுதி செய்ய வேண்டியது யாரு? இவ்வளவு நிறுவனங்கள் பெருக்கிச்சு. மலேசியால பாத்தீங்கன்னா டீச்சிங் இன்ஜினியரிங் ரேஷியோ 1:70 the teaching ratio. இங்க நம்ம 1:14 or 1:20 இதுல உட்கார்ந்து இருக்கோம். சோ இந்த மாதிரி in terms of engineering Malaysia is not a superior country. அங்க இருக்கக்கூடிய சைபர் ஜெயாங்கற ஒரு பார்க்ல எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த இன்ஜினியர்ஸ் தான் பெரும்பாலும் பணியாற்றி இருக்காங்க. ஆனா நம்ம அது ஒரு ரைட்டான கம்பேரிசன் தெரியல. பட் இன்னைக்கு ஒரு கம்பேரிசன் நமக்கு கீழ இருக்கவங்கள வச்சு நான் சொல்றேன், அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறேன் நான். சோ அந்த மாதிரி டீச்சிங்ல கம்மியாக நம்மளுக்கும் அந்த ரேஷியோ அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறது சொல்ல வரேன் நான். சோ இது இப்போ டீச்சிங் அந்த மெத்தடாலஜி இது எல்லாமே இருந்தாலும் இன்னைக்கு இந்த 1,55% ஆஃப் சீட்ஸ் ஏன் வேக்கண்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதை எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹவு டு ஓவர் கம் திஸ் சிச்சுவேஷன் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒன் ஆஃப் சாரி நான் மீண்டும் வரேன், இந்த கருத்துக்கு வரேன். மாணவர் சக்கரவர்த்திட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றாக இருந்திருக்கும் சேரும் பொழுது, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை பெரிதும் பொய்யாக்கிய விஷயம் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? as you came into it. வேலைக்கு இன்ஜினியரிங் சேர்ந்தோடனே வேலை நிச்சயம்ன்ற மாதிரி ஒரு கனவோட தான் நான் உள்ள வந்தேன் இன்ஜினியரிங் சேரும் போது. அப்ப எங்க வீட்டுல தான் ஃபோர்ஸ் பண்ணி என்ன இன்ஜினியரிங் சேர்த்தோம். நானா போய் பிடிச்சலாம் போய் படிக்கல இன்ஜினியரிங். உங்க விருப்பம் என்னவா இருந்தது? என்னோட இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஆனால் நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல பெருசா ஒன்றும் சாதிக்காதனால நான் இன்ஜினியரிங் படிச்சா ஒரு கண்டிப்பான வேலை வாய்ப்பு உறுதியா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்ஜினியரிங் சேர்ந்த அப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் போக போக எனக்கு தெரிய வருது மேஜிக் வேண்ட் இல்லையே. நீங்க இன்ஜினியரிங் சேர்த்தா கடைசியில ஒரு டிகிரி இருக்கும்போது வேலை கிடைக்கணும்னு, அதற்கு உங்களுடைய எப்படி ஒரு கல்வி அமைப்புடைய கல்லூரி நிறுவனங்களுடைய மத்திய அமைப்புடைய பங்களிப்பு இருக்கும், அதே போல உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் இல்லையா? என்னோட பங்களிப்பு நான் செலுத்திட்டு தான் இருக்கேன். ஆனா அதுக்கான நான் இப்ப படிச்ச வேலைக்கு வேலைவாய்ப்பு கவர்மெண்ட் பெருக்குச்சான்னு பார்த்தா பெருக்கல. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டுல மட்டும் 80 லட்சம் பேர் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. வேலை வாய்ப்பு இருக்கு, அந்த வேலை வாய்ப்புக்கு தகுதிப்படுத்தி கொண்ட ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா அதுதான் இன்னைக்கு கேள்விக்குறி.
அதுல எப்படி இந்த சிஸ்டத்துக்கு பங்கு இருக்கிறதோ அதுல சிஸ்டத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பங்கு இருக்கு. மிக சாதாரண கல்லூரியில படிச்சு மிகப்பெரிய இடத்துக்கு போனவர்களும் உண்டு, மிகப்பெரிய நிறுவனங்கள்ல படிச்சு வேலை கிடைக்காதவங்களும் உண்டு. அது வந்து நம்ம அப்படியே சொல்லக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஒரு இண்டிவிஜுவல் எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி அது மாதிரிதான் நான் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் கிடைக்குமான்னு சொன்னா அந்த வேலையை பொறுத்து தான் நான் வந்து என்னோட கரியரை சூஸ் பண்ண முடியும். உத்தரவாதமான வேலை வாய்ப்பு அப்படிங்கறது ஒரு பிம்பமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பிம்பமா இருக்கு. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து தான் எங்களை முக்கால்வாசி அஃபெக்ட் பண்ணுது. எங்களை இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இல்ல, மொத்தமாவே எம்ப்ளாய்மெண்ட் வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் தான் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல. ஓகே ப்ரொஃபசர் குறிக்கிறார். நீங்க மாணவர்கள்லாம் வந்து நாங்க முதல்ல பார்த்தப்போலாம் 70 மார்க் இருந்தாதான் அட்மிஷன் கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க இன்ஜினியரிங்க்கு. இப்ப பாஸ் ஆனா அதுக்கப்புறம் வந்து அது 70ங்கிறது 60 ஆச்சு, 60ங்கிறது 50 ஆச்சு, 50ங்கிறது 40 ஆச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அரசியல்வாதிகள் காரணம். அரசியல்வாதிகள் அதை குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. அந்த இதுல எவ்வளவு எப்படி மாணவர்கள் எப்படி, ஏன்னா சீட்டு இங்க வந்து காலியா இருக்குன்னு சரி கொஞ்சம் மார்க்கை குறைச்சிருங்க சீட்டை ஃபில் பண்ணிக்கிறோம் பண்றாங்க. சோ அப்ப அந்த கல்லூரி நடத்துறவங்களுடைய கொள்கை என்னது? அவங்க வந்து எப்படியா சீட் ஃபில் பண்ணா போறோம், பணம் வந்தா போறோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் போட்டு இருக்காங்க. இல்ல சார், ஆக்சுவலி மார்க் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவலோட டெசிஷன் தானே. என்னால வந்து இன்ஜினியரிங் படிக்க முடியுமா, என்னால எந்த கோர்ஸ் படிக்க முடியும். இந்த வருஷம் நீங்க 12th ரிசல்ட் பாத்தீங்கன்னாங்க 8.75 lakhs ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th மெடிக்கல் ஒரு அளவுக்கு கீழே மார்க் வாங்கிட்டு மெடிக்கல் காலேஜ்ல நிறைய பேர் படிக்கிறது இல்லையே, படிக்க முடியாது. அந்த மெடிக்கல் காலேஜோட எண்ணிக்கை நமக்கு அவ்வளவுதான் இருக்கு. அந்த நம்பர் ஆஃப் எண்ணிக்கை வந்து நீங்க வந்து அந்த எண்ணிக்கை ஏன் இவ்வளவு இருக்கணும்னு கேக்குறாரு அவர். அவருடைய கேள்வி ஏன் இவ்வளவு எண்ணிக்கையில இருக்கணும்னு அதுவும் அடக்கம். ஏன் இவ்வளவு எண்ணிக்கையில இருக்கணும், ஏன் இந்த இந்த டிரான்சிஷன் பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் நடக்க போகுது. எந்த கல்லூரிகள் எல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு குவாலிட்டியில இல்லையோ, இல்ல வந்து சரியான ஒரு இத வந்து பசங்களுக்கு கொடுக்கலையோ, அந்த கல்லூரிகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு பின்னடைவு நிலையை போய் ஒரு அந்த ரெசெஷன் பீரியட் முடிஞ்சு பூம் இருக்கணும். அதுக்கு ஒரு ரெகுலேட்டிங் பாடி இருக்கு. இதெல்லாம் இந்த அளவுக்கு தேவை இருக்கு, இந்த அளவுக்கு தரம் இருக்கணும், இந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கேட்கறப்ப இந்த அளவுக்கு கல்லூரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்காட்சி அமைப்பு இருக்கும்போது அதோட வேலை என்ன? ரேங்கிங் இருக்கு இல்லைங்க. இப்போ காலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கிறான்னா ரேங்கிங் வச்சு எடுக்கிறான். ஆனா ஒரு ரேங்கிங் எப்படி போடுறாங்கன்னா அந்த கல்லூரியில உள்ள ஃபேக்கல்டியோட ஸ்ட்ரென்த்தை வச்சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சோ ரேங்கிங் இல்ல. அந்த எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கல்லூரியில இருந்து எக்ஸாம் எழுதுறாங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆறாங்கன்றத மட்டும் வச்சுதான் ஒரு கல்லூரியோட ரேங்கிங் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கண்ணு மூடிட்டு எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் நிறைய பாஸ் மார்க் இருக்கோ, ஆனா வேலைகள் அந்த கல்லூரியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையான்றது அடுத்த பட்சம். ஆனா இந்த இதை வச்சுதான் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும், நல்ல ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் இருந்தாலும், நல்ல இன்புட் கிடைக்காத பட்சத்துல அவர்கள் பின்னடைவை தான் அடைவாங்க. பட் இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. நல்ல இன்புட் நல்ல எனக்கு இன்புட் கரெக்டா வரணும் இல்லங்க. இப்போ ஒரு 45 மார்க் எடுக்கிற வர ஸ்டூடெண்ட்டும் நீங்க கிரீமி லேயர்ல அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து 199.5 கட் ஆஃப்ல வர பையனுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப நான் எவ்வளவுதான் என்னுடைய எஃபர்ட்டை நான் போட்டா கூட அந்த பையனால எவ்வளவு முடியுமோ பாஸ் மார்க் தான் அவனால எடுக்க முடியுது. அந்த பாஸ் மார்க்கோட அவனால வெளியில வரும்பொழுது அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் தி கமர்ஷியலைசேஷனுக்கு அவனால மீட் பண்ண முடியல. அந்த இடத்துல தான் அவனுக்கு ப்ராப்ளம். 70 மதிப்பெண்ணாவது குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டாமான்னு ப்ரொஃபசர் கலாநிதி சொல்றாரு. அது ஒரு பக்கம் இருந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்லாட்டி சப்ஜெக்ட்ல வந்து மாநில அளவுல முதல் 3 இடங்கள்ல வந்தவங்க எல்லாம் இன்ஜினியரிங்ல வந்து முதல் செமஸ்டர்லயே அரியர் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் சொல்றேன். நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல இருக்கிற மிஸ்டேக் நான் சொல்றேன். நானு ரைட் 12th +1 +2 படிக்கிறாங்க பாருங்க. +1 எந்த ஸ்கூல்லயுமே நடத்துறது இல்ல, வெறும் +2 மட்டும் நடத்துறாங்க. அதனால என்ன +1 போர்ஷன்ல என்ன நடத்தணுமோ அதெல்லாம் படிக்கவே இல்லை மாணவர்கள். சோ மாணவர்களை நீங்க டெஸ்ட் பண்றதே +2 மார்க்கை வச்சுதான் டெஸ்ட் பண்றீங்க. அந்த +2 மார்க் வாங்கிட்டு அங்க இன்ஜினியரிங் காலேஜ் வந்தான்னா +1 இருக்கிற சிலபஸுக்கு ஈக்குவலா அங்க டீச் பண்ணல, தடுமாறி கீழே விழுந்துடுறான். அனுஷா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது நான் வந்து 5 ஆண்டுகள் ஊடக கல்வி படிச்சேன். 5 years நான் வந்து ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 5 ஆண்டுகள் ஊடக கல்வி படிச்சு நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட். ஆனா நான் 5 ஆண்டுகள் படித்த கல்வி இன்னைக்கு எந்த துறை சார்ந்திருக்கேனோ அந்த துறை சார்ந்த கல்வி தான் படிச்சேன். நான் படித்த 5 ஆண்டு கல்வி ஐ கேன் சே as a statement 5% தான்
நான் வந்து இன்னைக்கு என்னுடைய துறையுடைய தேவைக்கு பூர்த்தி செய்யற மாதிரி இருந்தது. மீதி அனைத்தும் இந்த துறைக்கு வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கு. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப பல மாணவர்கள்ட்ட, இன்ஜினியரிங் மாணவர்கள்ட்ட கேட்கும்போது இட் இஸ் த சேம் கேஸ் இன் இன்ஜினியரிங் as well. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான விஷயத்தை கல்லூரிகள் கொடுக்குதா, சிலபஸே அப்படி இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. இது ஊடகத்துல இல்ல, இன்ஜினியரிங் இல்ல, மருத்துவத்துறையில இல்ல, இந்த மில்லேனியமோட ஸ்டேட்மெண்டே இதுதாங்க. 100 years of information you get in one day today. சோ இன்னைக்கு வந்து நீங்க படிக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு வந்து அப்சல்யூட் ஆக போகுது. இது எந்த துறைக்கும் சமம். இது வந்து ஒரு துறையில கிடையாது. சோ அது வந்து அப்டேட் பண்ணிக்கக்கூடிய, அதாவது ஒரு 5 ஸ்கில்ஸ் ஒரு 7 ஸ்கில்ஸ் சொல்றாங்க. அடுத்த ஜெனரேஷன் படிக்க வேண்டிய, தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒன்னானது வந்து சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட் திங். இது வந்து டெக்னாலஜி அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. when things are changing around you, அந்த அடாப்டபிலிட்டி தான் மெயினான ஒரு சேஞ்சுக்கு ஒரு கேட்டலிஸ்டா, ஒரு ஊக்கியா, கிரியா ஊக்கியா கல்லூரிகள் சிலபஸ் எல்லாம் இருக்க வேண்டுமா இல்லையா? நீங்க ஆஃப் கோர்ஸ் மாறிட்டே இருக்கும். இன்றைய தேவை நாளைக்கு ஃபாஸ்டா ரேபிடா பண்றது இல்ல. ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். ஏன் பண்றது இல்ல, ஏன் முடியாது? ஒரு சிலபஸே ஒரு மாதிரி இருக்கட்டுமே. நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியோட தேவையை உணர்ந்து அதற்கேற்றாற் போல ஏன் மாணவர்களை தயார் செய்யக்கூடாது? சிலபஸ்ல சேஞ்சஸ் பண்றது இல்லைங்க. பட் அடிஷனல் கோர்சஸ் வந்து இப்ப நம்ம டேட்டாபேஸ் எடுத்துட்டீங்கன்னா, லேட்டஸ்ட் டேட்டாபேஸ், இப்ப ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துக்கு தேவையான ஒரு மார்க்கெட்டிங் மெசேஜ் உங்களுக்கு வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸ்பெஷல் டேட்டாபேசஸ்ல வருது. இந்த மாதிரியான டிஃபரெண்ட் திங்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம மாணவர்களுக்கு அடிஷனல் கோர்சஸ் கொடுக்குறோம். சிலபஸ் சேஞ்சஸ் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா ஆகுறது இல்ல அப்படிங்கிறது ஏன் ஆகக்கூடாதுன்னு கேக்குறேன். இல்ல, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது ஏன் அதற்கேற்றாற் போல அந்த அவர் படிக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய சிலபஸும் மாறக்கூடாது? சிலபஸ் சேஞ்சஸ் வரதில்ல. இன்னைக்கு வந்து மாணவர்கள் எக்ஸாம் பத்தி, நம்ம மார்க் பத்தி பேசணும். மார்க் வந்து இட் இஸ் ஒன்லி த திங் தட் இஸ் ஸ்பாயிலிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்க பிளஸ் 2ல வந்து மார்க் வாங்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பிளஸ் 2ல நல்ல மார்க் வாங்கினவங்க எல்லாம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் they are suffering. சோ அந்த அடிப்படையில பார்த்தாலும் மார்க் இஸ் நாட் த திங், பட் த டிமாண்ட் இஸ் டெஃபினெட்லி தேர். இப்ப 20 கண்ட்ரீஸ்ல வந்து பொறியியல் படிப்பு படிச்சவங்க வந்து கண்டிப்பா தேவை அப்படி இருக்காங்க. நெகட்டிவ் பாப்புலேஷன் growthல போயிட்டு இருக்கு. நாட் ஒன்லி இன் இந்தியா, வேர்ல்ட் ஓவர் பாத்தீங்கன்னா டிமாண்ட் இஸ் வெரி ஹை. ஸோ ஒன்லி திங் அப்டேட்டட் நாலேஜ், இதை வந்து நம்ம கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தோம்னா அது அவேர்னஸும் இல்லை. இப்போ நிறைய ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கவுன்சிலிங் பண்ணும்போதும் பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி போகணும், ஆன்லைன் ப்ராசஸ் மாற்றிருக்காங்க, அதில் பணம் கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்களே எதுவுமே தெரியாம தான் இருக்காங்க. இது வந்து நாங்கள் 1-on-1 பார்த்த விஷயம் இந்த வருஷம். சோ இதெல்லாம் வந்து அந்த அவேர்னஸ் கண்டிப்பா அவங்களுடைய இது தெரிஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தம்பி, உங்க கருத்து எதை சொல்ல வரீங்க? அதான் டிமாண்ட் எல்லா கண்ட்ரிஸ்லயும் இருக்குன்றாங்க. அது வந்து நான் ஆப்போசிட் பண்றேன். அதாவது வந்து அமெரிக்கன் ரெசஷனுக்கு அப்புறமே வேர்ல்டு ஃபுல்லா ப்ரொடக்ஷன் வந்து ஸ்லோ ஆயிருக்கு. அதாவது வந்து முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் தவிர மற்ற இடத்துலலாம் ப்ரொடக்ஷன் கம்மியாயிருக்கு. அதனால முக்கியமான எம்ப்ளாய்மெண்ட்ஸ்லாம் கம்மியாயிட்டே இருக்கு. அதனால இந்த எம்ப்ளாய்மெண்ட் கம்மியானனால தான் இங்க இவ்வளவு பெரிய அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாஸ்காம் அறிக்கை வந்து நெகட்டிவ் பாப்புலேஷன் growth இருக்கு. 20 கண்ட்ரீஸ்ல ஜெர்மனி உள்பட, ஜப்பான் உள்பட அவங்களுக்கு வந்து 100 வயசு தொடர்றவங்க, வயசானவங்க தான் ஜாஸ்தி பாப்புலேஷன். யங் பாப்புலேஷன், அதுவும் இன்ஜினியரிங் துறை சார்ந்த ஜப்பான், ஜெர்மனி மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,000 பேர். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கூட ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி மாதிரி 10,000 இன்ஜினியர்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. So these are things that definitely அங்க வந்து டிமாண்ட் இருக்கு. அங்க வந்து skilled persons இல்ல. ஜெர்மனி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இஸ் தேர். அங்க வந்து ரொம்ப தேவையா இருக்கு அவங்களுக்கு. they are in demand, they want to get skilled people. சோ டிமாண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியாலேயே இப்ப மேக் இன் இந்தியா கேம்பெயின் வந்ததுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் துறைகளுக்கு ஒரு நல்ல ஊக்குவிப்பு இருக்கு. சோ அதுல கூட ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எவ்ரிவேர், எல்லா பக்கம் இருக்கு. நீங்க முதல்ல சொன்ன விஷயம் தான், ஸ்கில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டோம்னா எந்த துறையா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா 25th சாரி ஐ டேக் யுவர் பாயிண்ட். சில்வர் ஜூப்ளி நான் மீண்டும் வரேன். நாஸ்காம் உடைய அறிக்கை சொல்லுது ஒரு 17.5% 2011 அறிக்கை, அதுக்கப்புறம் வெவ்வேறு பல அறிக்கைகள் வந்துடுச்சு. ஒரு 17% இன்ஜினியர்ஸ் தான் எம்ப்ளாயபிளா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கை சொல்லுது. தேவை இருக்கு, ஆனா அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறது. அது வந்து ஸ்கில்னா நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு தெரியல. இன்ஜினியரிங் ஒரு நீங்க நிர்ணயிப்பீங்களா, இண்டஸ்ட்ரி நிர்ணயிக்குமா? அதாவது ஸ்கில்னா நீங்க இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்கில் இல்லன்னு சொல்றீங்க. அப்ப ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும், இவர் BA முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு? அந்த ஸ்கில் இருந்தா தானே எங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும்.
இது யாரு பண்ற தப்பு இல்லன்றது வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது தான். நீங்க வந்து ஒரு क्वेश्चन கேட்டீங்க, ஏன் அடிக்கடி சிலபஸை மாத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பேப்பர் எழுதுறான்னு வச்சுக்கோங்க, நீங்க அடுத்த வருஷமே இமீடியட்டா அந்த சிலபஸை மாத்தினீங்கன்னா அவன் வந்து எந்த ரெகுலேஷன்ல எக்ஸாம் எழுதுவான். மினிமம் ஒரு பீரியட் இருக்கு. அதனாலதான் வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்னு ஒரு ரெகுலேஷன் பிக்ஸ் பண்றாங்க. இந்த இடைப்பட்ட பீரியட்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் மார்க்கெட்ல வருதோ அதை அடிஷனல் கோர்சஸா பையனுக்கு எடுத்துக்க சொல்லி நாங்க இன்சிஸ்ட் பண்றோம். பட் இதுக்கு முன்னால உள்ள பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா பையன் அதை எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தான். இப்ப ஜாவா எனக்கு உள்ள இல்ல என்னோட சிலபஸ்லனா வெளியில போய் படிக்க தயாரா இருந்தான். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றான், நான் 45,000 கொடுத்து நான் ஃபீஸ் பே பண்ணி படிக்கிறேன், அது சிலபஸ்ல இல்லாதது ஏன் தப்பு இல்லன்றான். அப்படி நம்ம நினைக்க கூடாது. ஒரு ரெகுலேஷன் ஒரு பீரியட்ல டைம் இல்லையா? இப்போ உலகம் ஒரு பக்கம் ஒரு வேகத்துல போகும். ஆனா நாங்க வந்து சிலபஸ் ஒரு வேகத்துல நீங்க பிராக்டிகல் டிஃபிகல்ட்டியை யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த வருஷம் ஒரு பையன் ஒரு கோர்ஸ்ல படிக்கிறான், அவன் ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் நீங்க ரெகுலேஷன் மாத்தும்போது ஒரு அகாடமிக்ல போனீங்கன்னா ஒரு சிங்க்ரோனிக் process. நீங்க +1 ஒரு சிலபஸ் வந்து +2 ஒரு சிலபஸ்ல இருக்காது. +1 +2 சேர்ந்து சிலபஸ் வரணும் இல்லீங்களா? அந்த மாதிரி மொத்தம் இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ரெகுலேஷன்ல ஜாயின் பண்ணும்போது அவனோட ஃபைனல் இயர் வரைக்கும் அந்த லிங்க் போயிட்டே இருக்கும். சோ ஒரு அடுத்த ரெகுலேஷன் மாத்தும் பொழுது புதுசா அது வரும். அந்த இடைப்பட்ட பீரியட்ல இருக்கிறதுக்கு அந்த கோர்சஸ் எடுத்துக்கிறதுக்கு இன்னைக்கு பசங்க தயாராக இல்ல. புக்ஸ் ரெஃபர் பண்ண கூட அவங்க தயாராக இல்ல. இன்னும் சொல்ல போனா மேம் கைடு இருக்கா, இல்ல நீங்க எடுக்கிற பிபிடியை தருவீங்களா, நான் படிக்கிறேன், இப்படி சொல்ற அளவுக்கு வந்து பசங்க இருக்கும்போது இது வந்து ஏஐசிடி வந்து ஒரு மத்திய அமைப்பு. இது வந்து தேவைக்கு ஏற்றாற் போல சரியான ஒழுங்காற்று முறைகளை வைக்காத விளைவு அப்படின்னு சொல்றீங்க. சிலபஸ் மாற்ற வேண்டியது அந்தந்த யூனிவர்சிட்டிஸ் உடைய பொறுப்பு இல்லையா? அதுக்கும் வந்து AICT can always prevail upon the universities to regulate the syllabus. So it is not completely given freedom for universities these days, because over and above the act says that AICT is an organization which can regulate technical education in the whole country. அதனால எந்த பார்ட்டியும் விட்டு வைக்கல. அவங்க அவ்வளோ பவர் அவங்களுக்கு கொடுத்தவங்க அவங்க குவாலிட்டி பத்தி கவலைப்படாம படுத்து தூங்குனதுனாலதான் வந்து பல்கலைக்கழகங்கள், குறிப்பா தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய பல்கலைக்கழகங்கள் அவங்களோட ரெபுடேஷன் கருதி எவ்வளவு முறை சிலபஸ் மாற்றி இருக்காங்க. இல்ல நீங்க அவங்க சிலபஸ் மாத்தினா மட்டும் பத்தாது. அதுவும் சிலபஸ மாத்தணும்னு நான் தப்பு சொல்லல. நானு சிலபஸ மாத்தணும், அது இல்லாம இன்னும் சில பல காரியங்கள்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் டெக்னிக்கல் எஜுகேஷன்ல. அதெல்லாம் எடுத்தா தான் வந்து இந்த மாணவர்கள் வந்து இண்டஸ்ட்ரியில விரும்புவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இட் இஸ் நாட் ஹோல்லி ஆன் த ஏஐசிடி. ஏஐசிடி மட்டும் பண்ணக்கூடியதில்லை, யூனிவர்சிட்டி சேர்ந்து பண்ணணும். சோ யூனிவர்சிட்டிக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரா இருந்திருக்கீங்க. இன்றைய சிலபஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, இது நீங்க கேக்குற கேள்வி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் அப்ளிகபிள். எல்லா பல்கலைக்கழகங்களும் பின்தங்கி நிற்கின்றன. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, நாளைக்கு வர டெக்னாலஜி இன்னைக்கு டீச் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு வர டெக்னாலஜி என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு 10 வருஷத்துக்கு அவசரப்படாதீங்க. இந்த 4 வருஷம் பையன் படிக்கிறதுக்குள்ள நம்ம சிலபஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் இதெல்லாம் ஒரு ஆங்கிள் இருக்கையில அவனுக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிடுது, மாறி போயிடுது. சோ அந்த டெக்னாலஜி டீச் பண்ணணும்னாக்கா நம்முடைய சிஸ்டத்தை மாத்தணும். சிலபஸ் நீங்க இதே வச்சுக்க வேண்டாம்னு சொல்லல. நானு அந்த அடிஷனலா அதை டீச் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷனை கொடுத்து அந்த யூனிவர்சிட்டியில அதுக்கு அந்த தேவையான மாறுபாடுகள் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டாக்கா சிலபஸ் பத்தியே பேசிட்டு இருக்க மாட்டோம். ஒரு அடாப்டபிலிட்டிக்கான ஒரு இயல்பான ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அடிப்படை ஒன்றாகவும் மாறக்கூடிய சூழ்நிலைகளை இயல்பா ஒரு சிரிங்கனிக்கா இந்த கல்வி நிறுவனங்கள் யூனிவர்சிட்டிஸ் அடாப்ட் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறீங்க. சிஸ்டம் நம்ம யூனிவர்சிட்டி டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரி சிஸ்டத்தை. உங்களுடைய you wanted to interrupt. இப்போ நீங்க சார் சொல்றதை வச்சு பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு புது சப்ஜெக்ட் வருது வச்சுக்கோங்க, ஒரு இந்த ரெகுலேஷன்ல மாத்துறாங்கன்னா அதுக்கு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு, ரெஃப்ரெஷர் கோர்சஸ் இருக்கு. நாம இப்ப ஏன்னா நான் படிச்ச பீரியட்ல இருந்த சப்ஜெக்ட்ஸ் இப்ப இல்ல, அதுக்காக நம்ம அதை டீச் பண்ணாம இருக்க போறது இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரு அப்கிரேடேஷன். அப்படி வரும்பொழுது நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்றதுக்கு நிறைய வழிகள் அந்த சிஸ்டத்திலேயே இருக்கு. பட் எவ்வளவு தூரம் நம்ம அதுக்கு தயாராக இருக்கோன்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஏன் ஸ்டூடெண்ட்ஸோட இதுல வந்து
வந்து கொஞ்சம் லாகிங் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ் 4.9 lakh ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 60 and above வந்து ரொம்ப கம்மி. லெஸ் தென் 50%, 57% தான் வந்து அக்ரிகேட்லயே வந்து 60%க்கு மேல இருக்கு. தேர்ச்சி விகிதம் அதிகம். ஆனா வந்து உங்களுக்கு அந்த ஹையர் மார்க்ஸ் வந்து இப்போ சார் சொன்னாங்களா 70% வைக்கலாம், 80% வைக்கலாம் அப்படிங்கும் பொழுது அந்த தேர்ச்சி விகிதம் நிறைய இருக்கு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதுக்கு ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல கிரேடோட காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணும்பொழுது இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா 2015-16ல 6.41 lakhs of people எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அதுல 2.53 people வந்து lakhs of people ஃபெயில் ஆகி மத்த ஜெராக்ஸ் கேட்கவோ இல்ல வந்து ரீவாலுவேஷனுக்கோ அப்ளை பண்றாங்க. இது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 40%, 36 to 40% நல்ல கிரேட்ல உள்ள வரக்கூடிய பசங்க கூட அதை கோப்ப பண்ண முடியல. அப்போ நீங்க ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா எப்படி வந்து அப்படி இருக்க முடியும்? நல்ல ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு எல்லாமே. அதை கோப்ப பண்ணிக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்ல. அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து எஃபர்ட் எடுக்கல. அது எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நிலைமை மாறும். இது எல்லாமே ஒரு டிரான்சிஷன் பீரியட். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க, இன்னைக்கு எடுக்கலங்கறீங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அந்த நீங்க அதனாலதான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயபிலிட்டில பிரச்சனை வருது. அந்த எம்ப்ளாயபிலிட்டில பிரச்சனை என்னன்னா இப்ப பிளேஸ்மெண்ட்ல 10 பையன் போறாங்க. அந்த காலத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லங்க பாருங்க, நீங்க 10 பேர் பிளேஸ்மெண்ட்டுக்கு போறானா 8 பேர் வந்து ஆப்டிடியூட்லயே ஃபெயில் ஆகி வெளில வந்துடுறான். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்ட்ல 2ல ஒருத்தன் தான் போறான். அவன் ஜிடி ரவுண்ட் போகும்பொழுதுதான் பிரச்சனை வருது உங்களுக்கு. சோ ஃபைனலா நீங்க 4 வருஷம் படிச்சாலும் பிளேஸ்மெண்ட்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு வேலை இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க உங்களுடைய நாலேஜையும் ஸ்கில்லையும் எப்படி இந்த 4 இயர்ஸ்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்களுடைய வேலை வாய்ப்புங்கும் பொழுது அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும்ல. அனுஷா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது கலாநிதி முதலியே சொன்னது போல ஒரு அடிப்படை கட்டமைப்பை இன்னைக்கு வெறும் ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இல்லாம இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெருமளவுக்கு பெருகி இருப்பதுதான் இந்த ஒரு பிரச்சனையுடைய ஒரு வேர் அப்படின்னா மறுக்கக்கூடியதா? இல்லைங்க, கண்டிப்பா. அத அவர் முதலே அதுக்கும் அவரே சொன்னாரு, ஏசிடி முதல்ல அவங்க செக் பண்ணிட்டு தான் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி செக் பண்றாங்கங்கறதையும் சொன்னாரு. அந்த நாமினேட் எப்படி செக் பண்ண இல்ல நிறைய விஷயங்கள் இதுல வந்து இப்ப மார்க்ஸ் பத்தி சிலபஸ் பத்தி நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து யூனிவர்சிட்டி தான் சேஞ்ச் பண்ணுங்கிறது இல்ல. இப்ப வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா the professor has the capacity to change the syllabus. சோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும்போது தான் வந்து நல்லா வரும். அதுக்கு அவங்க குவாலிஃபைடா இருக்காங்களான்னு பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் ஐ டோன்ட் see எனி ப்ராப்ளம். முதல்ல வந்து ஒரு இன்குபேஷன் பீரியட்லாம் கொடுத்தாங்க. இப்ப வந்து ஏசி கிளாஸ் ரூம்ஸ், there are majority of the colleges providing more than what is adequate. அந்த மாதிரியும் இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பிரச்சனை இருக்குன்னு வேற யாரும் சொல்ல. இத வந்து ரெகுலேட் பண்ற ஏஐசிடி தன்னுடைய பரிந்துரைகள்ல சொல்லுது. காரணிகளை கண்டறியும் போது ஜெனரலைஸ்டா சொல்ல முடியாதுங்க. ஜெனரலைஸ்டா சொல்ல முடியாது. there may be exceptions, but majority of them இப்ப ரீசெண்டா அதுவும் 4-5 வருஷத்துக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்ட கல்லூரிகள் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அப்ரூவலே கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து ஃபர்தரா டீச்சர்ஸ், ஏன்னா குவாலிஃபைட் டீச்சர்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தே மீன் ஆல் தி ரிசோர்சஸ் அப்படின்னு சொன்னோம்னா டீச்சிங்கும் வரும். சோ அதுல அவங்களுக்கு குவாலிஃபைட் ப்ரொஃபசர்ஸ் கிடைக்கிறாங்களா, புது காலேஜஸ் நம்பி வருவாங்களா, சோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இந்த பாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு மேல வந்து தே கேன் இம்ப்ரூவ். இப்போ இருக்கக்கூடியவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்கு நார்ம்ஸ் எல்லாம் வந்து அக்ரெடிடேஷன் போறாங்க. இப்போ NBA அக்ரெடிடேஷன் இஸ் a குட் திங். சோ அதுவும் வந்து இப்போ நார்ம்ஸ் கொடுத்திருக்காங்க, புது நார்ம்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ற கூடிய கல்லூரிகள் வந்து கண்டிப்பா they have to show the infrastructure and the process has become even more rigorous. Okay, I take your point. இந்த டேமேஜ் கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கு. 2 கல்லூரிகளோட அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 9 கல்லூரிகளோட இன்டேக் குறைந்திருக்கிறது. தானா குறைஞ்சதெல்லாம் நிறைய இருக்கு. அதை தாண்டி ஏஐசிடி அந்த டேமேஜ் கண்ட்ரோலிங் செய்து வருகிறது. புதிய கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்கும்போது ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் ஜாஸ்தியா கொடுத்துட்டாங்க. என்னமா புரியல? இல்ல நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஜாஸ்தியா கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு பிளானிங் இல்லாம, ஒரு மேப்பிங் இல்லாம எவ்வளவு தேவை. இப்போ முதல்ல வந்து 84ல when we got our first engineering college, அது பக்கத்துல 50 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல வேற காலேஜ் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ரூல் இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. இன்னைக்கு 4 காலேஜ் இருக்கலாம். இறுதியான கருத்து பேராசிரியர் கலாநிதி, இந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு வருதா நினைக்கிறீங்க? இல்ல
இப்போ வந்து நீங்க அவங்க சொல்றாங்க எல்லாரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க. அவங்கவுங்க செக்டர்ல அவங்க எதுல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்க. நான் வந்து எந்த செக்டர்லயும் இல்ல. அதனால வந்து நான் ஓபனா சொல்றேன். என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு டீச்சர் டீச் பண்றாரு அப்படின்னு சொன்னா 20 ஹவர் டீச் பண்ணதை இன்னைக்கு வந்து 1 ஹவர்ல டீச் பண்ணலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி மாறிடுது. நம்ம ஒரு கல்லூரியில கூட அந்த மாதிரி கிளாஸ் ரூம்ல வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இல்ல டீச் பண்றதுக்கு. இன்னைக்கு அதுதான் நிதர்சனமான உண்மை. கசப்பான யதார்த்தங்கள் நிறைய இருக்கவே செய்கின்றன. 1,00,000 சீட்டு காலியா இருக்கு அப்படின்னா அது ஒரு டிமாண்ட் சப்ளை ஒரு விஷயமாக மட்டும் இன்னைக்கு இதுக்கான மவுஸ் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு மாறக்கூடிய ஒரு விஷயமாக பார்ப்பதா, ஒரு பிரச்சனையுடைய அறிகுறியாக பார்ப்பதா, இன்னைக்கு ஒரு தொழில்நுட்ப கல்லூரி டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கறது அந்த தரம் கேள்விக்குள்ளாகி வருவதுடைய அறிகுறியாக பார்ப்பதா? நிச்சயம் இட் இஸ் a symbol of a problem. அது என்ன அப்படின்னு கண்டறிந்து அணுகி அதை சரியாக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளுக்கும் பொறுப்புடையது அப்படிங்கறதுல மற்றும் மாற்று கருத்துல நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.